ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலோட இருந்தாங்க எப்படா நந்தினியும் சூர்யாவும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்துட்டு சீரியல் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நந்தினியும் சூர்யாவும் தலைப்பொங்கல் கொண்டாடுறதுக்காக அவங்க ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நம்ம அருணாச்சல ஐயா சூர்யா கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. இந்த மாதிரி தான்டா இருக்கணும், அப்படிதான் போகணும், மாமனார் மேல இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. ஏன்னா சூர்யா சாருக்கு எதுவுமே வந்து தெரியவே தெரியாது. குடிய தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. அதனால எல்லாமே சொல்லி அனுப்புறாங்க. "ஓகே டாடி பக்கா நீங்க கவலைப்படாதீங்க. நான் கரெக்ட்டா போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிடா, நந்தினிய மட்டும் பத்திரமா அழைச்சிட்டு போ" அப்படின்னு சொல்லும்போதே, சுந்தரவல்லி வந்து உங்க அம்மா ஏதோ பிளான் போடுற மாரி இருக்கு. என்ன ஆனாலும் சரி நந்தினிக்கும், நந்தினியோட குடும்பத்துக்கும் சுந்தரவல்லியாலோ நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு. அப்படி மட்டும் எதனா ஒண்ணு நடந்துச்சுன்னா, அப்புறம் நான் வேற மாரி மாறிடுவேன் டாடி. நீங்க கவலைப்படாதீங்க. என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம நந்தினியும் சூர்யாவும் பயங்கர சந்தோஷமா போறாங்க. நம்ம நந்தினி ஆல்ரெடியே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பொறந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்துல தான் வந்துட்டு சூர்யா சார் வந்து நெறைய பேச்சு குடுத்துருவாரு. 2 பேரும் வந்து மனசு விட்டு இப்ப தான் பேசிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி இத்தன மாசத்துல இப்ப தான் வந்துட்டு மனசு விட்டே பேசிக்கிறாங்க. அதுக்கு ரீசன் வந்து தனியா இப்ப தான் அவங்க 2 பேர் இருக்காங்க. தனியாவும் இருக்காங்க. இப்ப தான் அவரு குடிக்காம இருக்காரு. பேசிட்டு ஜாலியா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வேற பஞ்சர் ஆயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியல 2 பேருக்கும். சூர்யாவுக்குலாம் பஸ்ஸுல போய் பழக்கமே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. கார்ல போகும்போது அப்படி பேசிட்டு போனாங்க. இதுல நடந்துட்டு போகும்போது சொல்லவா வேணும் மொத்த கதையும். சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்தாங்கன்ற வரைக்கும் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யாவும், நந்தினியும் 2 பேரும் ஜாலியா போயிட்டுருக்காங்க. போகும்போது தான் வந்து ஒரு சைக்கிள் வந்து கீழ விழுந்து கிடக்கு. அத எடுத்துக்கிறாங்க. இந்த சைக்கிள் ஓட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கும்போது தான், சரி எப்படியோ ஒண்ணு ஊர் போய் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் வந்து நம்ம சூர்யா சார் ஓட்டுறாங்க. நந்தினி வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அத பார்க்கவே வந்து பயங்கரமா இருக்கு. என்னடா இது இப்படிலாம் வந்து நடக்குது. நம்ப கொஞ்சம் சின்ன லெவல்ல தான் நெனச்சோம். ஆனா இங்க வேற மாரி நடக்குதே அப்படின்ற மாரி இருக்கு. இப்ப 2 பேரும் வந்து சந்தோஷமா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஊருக்கு. இந்த சமயத்துல தான் வந்துட்டு சுந்தரவல்லி வந்துட்டு, என் புள்ள வருவான். அவங்க வந்துட்டு அதாவது நந்தினியும், சூர்யாவும் போற கார வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு ஒரு ஆல்ரெடி வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம நந்தினிய கொல்றதுக்கு. சுந்தரவல்லி வேற ஆள அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த சமயத்துல கார் வேற ஒரு பக்கம் இருக்க. ஃபோன் போட்டு வந்து சுந்தரவல்லி கிட்ட சொல்லிர்றாங்க. இந்த மாரி உங்க கார் மட்டும் இருக்கு. அதுல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லவும், சுந்தரவல்லிக்கு என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியவே இல்ல. என்னடா இது நம்ம ஒரு பிளான் போட்டா, இங்க ஒரு பிளான் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அருணாச்சல ஐயா கிட்ட ஃபோன் போட்டு கேளுங்க. அவன் எங்க போயிட்டுருக்கான்னு கேட்கும்போது, அப்பவே அருணாச்சல ஐயாவுக்கு டவுட் வந்துருது. என்னடா இது இவ புதுசா இந்த மாரிலாம் வந்து கேட்க மாட்டாளே! வந்து கேட்குறாளே! ஏதோ வில்லங்கனா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலாவுக்கு டவுட் வந்துடுது. அப்பதான் ஃபோன் போட்டு சூர்யாவுக்கு ஃபோன் போடுறாரு. ஆனா சூர்யா எடுக்கவே இல்ல. ஏன்னா, அவங்க தான் ரொம்ப பிஸியா வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்களா, அதனால ஃபோன் கூட எடுக்காத அளவுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. எப்படியுமே வீட்டுக்கு போயிட்டு வரும்போது 2 பேரும் லவ்வர்ஸா தான் திரும்பி வருவாங்க அப்டின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்டின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோ, சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.